அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துகள். தமிழ் மதுரை தொலைக்காட்சி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மதுரை தொலைக்காட்சியில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் சித்தார்த்த பாண்டியன். தீபாவளி திருநாள் அப்படின்ற அந்த பண்டிகை எத்தனை ஆண்டு காலமாக கொண்டாடப்படுகிறது, யாரெல்லாம் கொண்டாடுறாங்க, உலகம் பூராவும் கொண்டாடுறாங்களா, உலகம் முழுவதிலும் கொண்டாடுகிறார்களா, அல்லது இந்தியாவில் மட்டும்தான் கொண்டாடுறாமா, இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் உங்களில் நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதை பற்றி ஒரு சின்ன உரையாடல், அதற்காக தான் இந்த காணொலியை உங்களுக்காக வழங்குகிறோம். தீபாவளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு நினைவில் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிறது, குழந்தைங்களுக்கெல்லாம் புத்தாடை அணிகிறது, நிறைய இனிப்பு பலகாரங்கள் சாப்பிட்றது, இதுதான் நம்ம எல்லாருக்கும் மனதில் தோன்றும். ஆனால் இந்த தீபாவளி திருநாள் என்பது பல மதத்தை சேர்ந்தவர்கள், அதாவது மதம் என்றால் பல வழிகளை பின்பற்றக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட எல்லாருமே கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாரும் இந்துக்கள்னு சொல்லக்கூடிய மக்கள் மட்டும்தான் இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது உண்மை கிடையாது. இந்த தினத்திலே பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்களும் அவரவர்களுக்கென்று ஒரு பெயரை வைத்து அவரவர்களுக்கென்று ஒரு காரணத்தோடு இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு. இந்த பண்டிகையை இந்துக்கள் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, ராமாவதாரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இலங்கைக்கு சென்று ராவணனை அழித்துவிட்டு மீண்டும் அயோத்திக்கு திரும்புகிறார். அப்படி திரும்பும் பொழுது அந்த நிகழ்வை அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் ஒளி விளக்குகளை ஏற்றி கொண்டாடுகிறார்கள். அந்த அயோத்தி நகரமே மிகவும் ஒளி வெள்ளத்தில் சூழ்ந்தது போல எங்கு பார்த்தாலும் நல்ல அலங்கார விளக்குகளை எல்லாம் ஏற்றி கொண்டாடுகிறார்கள். அந்த நாளை தான் இந்த பண்டிகையா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுல சமணர்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஜெயினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் என்ன கொண்டாடுறாங்க, எதனால கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமண தீர்த்தங்கரர் மகாவீரரை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த மகாவீரமூர்த்தி அவர் மக்களுக்கெல்லாம் நல்ல வழிகளை சொன்னார், நல்ல நடத்தையை பற்றி எல்லாருக்கும் போதித்தார். அவர்களுக்கு அந்த வழிமுறைகளை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு அன்று இரவு அவர் பரிநிர்வாணம் அடைந்து விட்டார், அதாவது இறைநிலையை அடைந்து விட்டார். அதை கொண்டாடுறதுக்காக அன்னைக்கு அவங்க எல்லாரும் விரதம் இருந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பா பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம சகிப்புத்தன்மையை வளர்த்து அந்த விரதத்தை மகாவீரருக்காக அவர்கள் கடைபிடித்து இரவெல்லாம் விளக்கேற்றி கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம நம்ம இதுல சீக்கியர்கள் இருக்கிறாங்க பாருங்க. சீக்கியர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. அவங்க என்ன பேர்ல கொண்டாடுறாங்க அப்படின்னா பந்தி சோர் திவஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, சிறைச்சாலையிலிருந்து சீக்கிய குரு ஹர்கோபிந்த் ஜி அவர்கள் அந்த இந்து அரசர்கள் ஒரு 52 பேர், அவர்கள் எல்லாரையும் முகலாய சக்கரவர்த்தி ஜஹாங்கீர் சிறைச்சாலையில் அடைத்தார். அப்படி அவர்கள் அந்த குவாலியர் கோட்டையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த தினத்தை இந்த பந்திச்சோர் திவஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறதா சொல்றாங்க. அந்த நாள் சரியாக இந்த தீபாவளி பண்டிகை அன்றுதான் அதுவும் வருது. அதனால அவர்களும் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சமணர்கள் கொண்டாடின மாதிரி, சீக்கியர்கள் கொண்டாடின மாதிரி நம்மளுடைய பௌத்தர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களும் கொண்டாடுறாங்க. பௌத்தர்கள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், புத்த பிரானுடைய வழியை பின்பற்றுறவங்க. அது அவங்க எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, புத்த பெருமான் கபிலவஸ்து நகரத்தை விட்டு போயிடுறாரு, போய் ஞானம் பெற்று அப்புறம் ஒரு முறை கபிலவஸ்துக்கு திருப்பி வர்றார். அப்படி அவருடைய வருகை மீண்டும் அங்க வர்றத அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, நிறைய விளக்குகள், அலங்கார விளக்குகள் அதெல்லாம் வச்சு கொண்டாடுறாங்க. அப்படி அவர் மீண்டும் கபிலவஸ்துவுக்கு வந்த அந்த நாளை அவர்கள் விளக்குகள் ஏற்றி கொண்டாடிய அந்த பாரம்பரியம் அப்படியே நீடிச்சு இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறதா சொல்றாங்க. அதுதான் தீபாவளி தினம் சொல்லிட்டு புத்த பெருமானுடைய வழியை பின்பற்றுறவங்கலாம் அது கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. இது இல்லாம அப்புறம் ஒரு கதை என்ன சொல்றாங்கன்னா, யமதர்மன் இருக்கிறாரு இல்லைங்களா, அவரும் யமுனை ஆறு இருக்குது பாருங்க, அந்த யமுனை ஆற்றுக்கான தெய்வமாக இருக்கக்கூடிய யமுனா தேவியும் 2 பேரும் சகோதர சகோதரிகள். அப்படி ஒரு முறை யமன் அந்த யமுனை
தேவியை பார்க்க வரும் பொழுது அந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா புத்தாடைகள் எல்லாம் கொடுத்து அவரை வந்து குளிக்க செய்து நீராட்டி குளிக்க செய்து புத்தாடைகள் எல்லாம் கொடுத்து இனிப்புகள் எல்லாம் வழங்கி அந்த நாளை வந்து கொண்டாடினாங்க. அதுதான் தீபாவளியாக அப்படியே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்படி ஒரு கதையையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மகாபலி சக்கரவர்த்தி. அவர் பாத்தீங்கன்னா அசுர வம்சத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பலி சக்கரவர்த்தியை வந்து வாமன அவதாரம் எடுத்து இறைவன் 3 அடி மண் கேட்டு அதை அவர் கொடுக்கிறதுக்கு பார்க்கும் பொழுது 3வது அடிக்கு வந்து அவருக்கு இறைவனுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லை என்பதால் அவர் தன்னையே கொடுத்தார். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த வாமன அவதாரத்தில் வந்த சிறுவனாக வந்த மகாவிஷ்ணு அவர் தலையிலே காலை வைத்து அவர் பூமிக்குள்ள வந்து இவரை அழுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை உண்டு. அப்படி அந்த மகாபலி சக்கரவர்த்தி உயிர் நீத்த நாள், அந்த நாளை வந்து மக்கள் எல்லாம் அன்னைக்கு வந்து நான் வந்து வருடத்திற்கு ஒரு முறை நான் மக்களை எல்லாம் சந்திக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் வரக்கூடிய அந்த நாளில் எல்லாரும் வந்து என்னை வந்து வழிபடுறதுக்காகவும் வரவேற்கிறதுக்காக விளக்குகளை எல்லாம் ஏற்றி வைத்து அவர்கள் கொண்டாட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். ஓணத்துக்கு கூட இந்த மாதிரி தான் ஒரு கதை சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த காரணத்தினால் அந்த தீபாவளிக்கான கதைகளில் இதுவும் ஒன்றாக சொல்லப்படுகிறது. இது இல்லாம நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். அது என்னன்னா நரகாசுர வதம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக அவருடைய மனைவி சத்யபாமா கூட போய் சண்டை போடுறாரு. அப்ப சத்யபாமா வந்து நரகாசுரனை அழிச்சிட்டாங்க. அப்ப நரகாசுரனுடைய அவருக்கு வந்து கிருஷ்ணர் வந்து முக்தி கொடுத்து விட்டு கேட்கிறார், உன்னுடைய ஆசை என்ன என்று கேட்கிறார். அப்படி கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வருடம் தோறும் என்னுடைய இறப்பை வந்து மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுதான் தீபாவளியா வந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரியான கதைகளில் எல்லாம் நிறைய நெருடல்கள் இருந்தாலும் ஒரு சில இதெல்லாம் நம்ம புத்த பெருமான் இவர்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள். சமணர் உடைய தீர்த்தங்கரர் மகாவீரர் கூட நம்ம கூட வாழ்ந்தவர், ராமர் இங்கே வாழ்ந்தவர், அப்படி எல்லாம் சொல்றாங்க. இவைகள் எல்லாம் கதைகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய முன்னோர்களோடு ஒரு தொடர்புடையதாக இது இருக்கிறது. அந்த வகையிலே இந்த தீபாவளி என்னும் இந்த பண்டிகை நீண்ட நெடிய பாரம்பரியமாக கொண்டாடப்படுகிறது. இது இல்லாம இந்த தீபாவளி தமிழ்நாட்டிலே கொண்டாடப்பட்ட கார்த்திகை பண்டிகை இருக்கு இல்லையா, அதுதான் வடக்கிலே இங்கிருந்து அப்படியே பரவி சமணர்கள் பௌத்தர்கள் எல்லாம் இங்க வரும் பொழுது அது பரவி வடக்கிலே சென்று தீப ஒளி என்று நாம் சொல்லக்கூடிய அந்த தீப ஒளி திருநாள் தீபாவளியாக மாறிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். எது எப்படியோ உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த தீபாவளியை வந்து என்ன ஏத்துக்கிறாங்க அப்படின்னா, தீமைகளை அழித்து நன்மை என்றும் ஒளியை ஏற்றக்கூடிய ஒரு விழாவாகவும், மக்கள் எல்லாம் பகைகளை எல்லாம் அழித்துவிட்டு ஒரு அன்பை உலகமெல்லாம் பரப்பக்கூடிய ஒரு பண்டிகையாகும். அதாவது சகோதரத்துவம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. நாம் எல்லாம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இனிப்புகளை அண்டை வீட்டார்கிட்டெல்லாம் கொடுத்து பகிர்ந்துக்குவாங்க. இப்படி பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல பண்டிகையாகவும், இருள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தீமைகளை எல்லாம் அழித்துவிட்டு ஒளி என்ற ஒரு நன்மை, உலகத்திற்கு நன்மை பாய்ச்சக்கூடிய ஒளியை ஏற்றக்கூடிய ஒரு நாளாக இது கொண்டாடப்படுவதாக எல்லாரும் ஏத்துக்கிட்டு இந்த பண்டிகையை இந்துக்கள், சமணர்கள், பௌத்தர்கள் மட்டுமல்லாமல், சீக்கியர்கள் மட்டுமல்லாமல் உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இதை வரவேற்று வாழ்த்தி இதை ஒரு பண்டிகையாக ஏற்று எல்லாரும் வாழ்த்து சொல்லுகிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த தீபாவளி தினத்திலே இந்த மாதிரி ஒரு சில செய்திகளை எல்லாம் இப்பொழுது அறிந்திருப்பீர்கள். இது பற்றி நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும், விளக்கமாக இதில் உள்ள ஏதாவது ஒரு பகுதியை நீங்கள் விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பின்னூட்டம், அதாவது கமெண்ட் செக்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதுல வந்து நீங்க இதை எங்களுக்கு இது பற்றி சொல்லுங்கள் என்று யாராவது கேட்டீர்கள் என்றால் அதை பற்றிய ஒரு முழு நீள காணொளியை உங்களுக்கு தமிழ் மதுரை தொலைக்காட்சி தர தயாராக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் மதுரை தொலைக்காட்சி ஊடகத்தை நீங்கள் சந்தா செய்து கொண்டு, அதாவது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உறுப்பினராகி மணி சின்னத்தையும் அழுத்திக் கொள்ள வேண்டும், பெல் ஐக்கானையும் அழுத்திக் கொண்டு சேர்ந்திருங்கள். இன்னும் நிறைய செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். நீங்கள் எல்லோரும் இதற்கு ஆதரவு தர வேண்டும், எங்களோடு ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்க தமிழ். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துகள்.
வாழ்த்துகள் தமிழ் மதுரை தொலைக்காட்சி.